ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜானஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம மோட்டிச்சூர் லட்டு கடலை மாவுலேயே பூந்தி செய்யாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. அதுக்கு ஒரு பவுலில் 2 கப் கடலை மாவு, ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, அப்புறம் ஆரஞ்சு ஃபுட் கலர் பவுடரை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு வடை மாவு பதத்துக்கு, உளுந்த வடை மாவு பதத்துக்கு, ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாத மாதிரி ஒரு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துக்க போகிறோம், சின்ன சின்ன பக்கோடா மாதிரி. அதுக்கு எண்ணெயை கொஞ்சம் சூடு பண்ண வச்சுருக்கேன். நல்லா சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கிள்ளி வறுத்து எடுத்துக்க போகிறோம். கையில் தண்ணி தொட்டு எடுத்து கிள்ளி கிள்ளி போட்டுட்டால் கையில் ஒட்டிக்காது. இதை லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுத்தெடுக்கணும். ரொம்ப கிறிஸ்பி ஆகக்கூடாது, சாஃப்டான பதத்துக்கு வறுத்தெடுக்கணும். வெந்ததுமே உடனே எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ நான் இது எல்லாத்தையும் வறுத்தெடுத்துட்டேன். பாருங்கள், கிறிஸ்பியாக இருக்காது, சாஃப்டாக தான் இருக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், வெந்தும் இருக்கும். அப்போ தான் லட்டு வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ சுகர் சிரப் பண்ணுறது பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் சுகர் எடுத்திருக்கேன். 1/2 கப் தண்ணி விட்டுட்டு இது நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சிடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுமே நான் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இன்னும் நல்லா கொதிக்க விட்டு, இது ஒரு கம்பி பதம்லாம் வர வேண்டாம், ஒட்டுற கன்சிஸ்டன்சி வந்தாலே போதும், ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி. அப்போ நல்லா க்ளாஸியாக இருக்கும் இது. அது வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அது இருந்து ஆறட்டும். இப்போது நம்ம பொரிச்சு வச்சுருக்க பக்கோடெல்லாம் ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பல்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன், அப்போ தான் சின்ன சின்ன பூந்தி மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம சுகர் சிரப்பு லைட்டாக கொதிக்க வச்சுட்டு அதை சிம்மில் ஆக்கிட்டு இதில் இந்த பூந்தி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். அது நல்லா மிக்ஸ் ஆனதுமே கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். அப்புறமா வந்து அது திக்காகிடும். இருந்து ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருவோம். அப்போ நல்லா அப்சர்வ் ஆகி திக்காகும். இந்த ப்ராசஸ் சிம்மில் தான் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு சின்ன பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கணும். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் முந்திரி பருப்பு போட்டுக்கிறோம். அது போட்டு லைட்டாக செவந்து வந்ததுக்கப்புறம் உலர்ந்த திராட்சையை சேர்த்துக்கணும். இப்போ இது 2ஐயும் சேர்த்து வறுக்கும் போதே முந்திரி பருப்பு நல்லா செவந்துடும், உலர்ந்த திராட்சையும் வந்து நல்லா உப்பி வந்துடும். திராட்சை நல்லா உப்பி வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை இந்த பூந்தி மிக்ஸ்சரில் கலந்து விட்டுக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறதுனால ஒரு லட்டு பிடிக்கும்போதும் உள்ளே வந்து கேஷ்யூஸும் ரெசின்ஸும் கரெக்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இறுகி இருக்கும். ஃபஸ்ட்டு லூஸாக இருந்துச்சு இல்லையா, இப்போ நல்லா இறுகி இருக்கும், இருந்து நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு. இப்போது கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன லட்டுவாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மோட்டிச்சூர் லட்டு ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. டாடா, ஹாப்பி குக்கிங்.